கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம், அதில் 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது. இதுல பாருங்க, ஒரு 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது தாவீது மூலமாக. இது பாருங்க, வேதம் குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, சத்தியமும் பேதைகளை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. அப்ப இதெல்லாம் என்னது? கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய சாட்சி. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. வேதத்துல குறைவு யாரும் காண முடியாது. ஒருவேளை குறைவுள்ள மனிதர்கள் அதுல குறைவு காணலாம். ஆனா நிறைவை தேடி ஓடும் மனிதர்கள், தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு பைபிள பார்க்கிறோம் நம்ம. அப்ப நம்ம தான் அதுக்கு பயப்படுற நடுங்குகிற மனிதர்கள் நம்ம. அப்ப தேவன் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எதுக்கு? நம்ம குறைவற்ற வாழ்வதற்காக, நம்ம நிறைவான வாழ்வதற்காக. அதுக்காக வேதம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல காரியங்கள் நம்ம என்ன செய்யணும், செய்யக்கூடாது என்ற காரியங்கள் வேதத்தின் மூலமாக தினமும் தேவன் நம்மளுடன் பேசி கொண்டிருக்கிறார். அடிக்கடி நான் சொல்வேன், பைபிள் படிக்கிறது தேவன் நம்மளுடன் பேசுவது, ஜெபம் பண்ணுவது நம்ம தேவனுடன் பேசுவது. அப்ப வேதத்தை நீங்க எப்ப திறக்கிறீங்களோ அப்ப எல்லாமே பரிசுத்தாவியானவர் தேவனை இயேசு கிறிஸ்து மூவருமே உங்க பக்கத்துல வந்துருவாங்க. பக்கத்துல கர்த்தர் வந்துருவாரு. பக்கத்துல வந்து எந்த காரியங்கள் உங்களுக்கு புரியலன்னு திருப்பி நீங்க அதை தியானிக்கும் போது தேவனே உங்களுக்கு விளக்க உரை, தேவனே அதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு தருவாரு. ஒரே விளக்கம் எல்லாத்துக்கும் இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் கிடைக்கும். ஏன்னா அவங்க தேவைக்கு என்ன தேவையோ, அவங்க காரியங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை தேவன் குறைவில்லாமல் நிறைவாக அருள்கிற தேவன். அப்ப கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. ஏன் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறதாக இல்லை? ஆத்மா தேவனுக்கே சொந்தமானது. நம்ம ஆத்மாலதான் எல்லா காரியங்களும் நடக்கிறது. ஆத்மாவின் எண்ணங்கள் மூலமா சரீரத்தில் செயல்படுறோம் நம்ம. அப்ப அந்த ஆத்மா வந்து சரியா இருக்கணும், குறைவற்ற ஆத்மாவும் இருக்கணும். அப்ப அந்த ஆத்மா வந்து எப்படி உயிர்ப்பிக்கப்படும்னா, வேத வசனங்கள் உங்களுக்குள்ள உள்ள போக 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 பழைய மனிதனை கலைந்து போட்டு புதிய மனிதனாகிய இயேசு கிறிஸ்து நீங்க தட்டி கொள்வீங்க. அதுக்கு உதவி பண்றதுதான் இந்த வேதம். அதனால தான் வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது நம்ம படிக்கிறோம். அப்ப நம்ம வந்து ஆத்மாவை உயிரடைய வேண்டும். நம்ம பாவ ஆத்மால வாழக்கூடாது, பாவத்தில் நம்ம இருக்கக்கூடாது, பாவ சிந்தனைகள் இருக்கக்கூடாது. தேவனை பற்றிய எண்ணத்திலே நம்ம தியானித்துக் கொண்டே இருப்பதற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆனால் தான் குறைவற்ற வேதத்தை நம்ம கையில கொடுத்துருக்காரு. இந்த வேதத்துல எந்த ஒரு குறையும் கிடையாது. இந்த வேதத்தை படிக்க 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 நீங்க நிறைவுள்ள மனிதராக நீங்க மாறிக்கொண்டே இருப்பீங்க. உங்களை பார்க்கிறவங்க அனைவருமே இயேசுவை பார்ப்பாங்க. நடமாடும் நிருபங்களாக நீங்க இருப்பீங்க. இப்ப இந்த நிருபங்கள் உங்க மனசை, உங்க இருதயத்தை நிரப்பும் பொழுது நீங்க உலகத்துக்கு நடமாடும் நிருபங்களாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. உலக மக்கள் வந்து வேதத்தை படிக்க மாட்டாங்க, ஆனா உங்களை படிப்பாங்க. கிறிஸ்துவனாகிய இவன் எப்படி இருக்கிறான், உன்னோட காரியங்கள் எப்படி இருக்கிறது, நீங்க தான் இயேசு கிறிஸ்து உண்மையான சாட்சியாக இருக்க போகிறீங்க. அப்ப உங்களதான் தேவன் வந்து குறைவற்றதும், அதாவது பாருங்க, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியுமாக்கிறது. அப்ப நம்ம தான் பேதைகளாக இருக்கிறோம். எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது என்று தெரியாம நம்ம ஆத்மாவின் இஷ்டத்தின்படி, சுய இச்சையின்படி நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா பேதைகளாகிய நம்மளை ஞானி ஆக்கிறது என்னன்னா இந்த குறைவற்ற வேதம், குறைவில்லாத வேதம். கர்த்தருடைய சாட்சின்னா என்ன? நீங்க சாட்சியாக இருக்க போறீங்க. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும். அப்ப தேவனே சாட்சியாக வாழ்ந்து காமிச்சார் பூமியில. நான் சொன்னது எல்லாமே நானே வாழ்ந்து காட்டுறேன், நானே நடந்து காட்டுறேன். என்ன செய்யணும், எப்படி நீங்க செய்யணும், எப்படி செயல்படணும் கூடாது அப்படின்னு அவர் நடந்து காமிச்சாரு. இயேசு கிறிஸ்து மாம்சாமை வார்த்தை மாம்சமானது, அந்த மாம்சம் நமக்குள்ளே வாசம் பண்ணுதுன்னு பைபிள படிக்கிறோம். அப்ப தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக, நமக்கு முன்னாலே சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். எதுக்காக? வேதைகளை ஞானியாக்குவதற்காக, நம்மை ஆத்மா குறைவில்லாமல் இருப்பதற்காக, ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்காக. அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? குறைவுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். குறைவற்ற வேதத்தை கையில் எடுங்க. குறைவற்ற வேதத்தை இன்னைக்கு கையில் எடுங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் ஒவ்வொருவரும் குறைவற்ற வேதத்துல தியானம் பாருங்க, அதை கையில் எடுங்க. எடுத்து வேதத்தை இன்னும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிங்க. தினமும் பைபிள் படிப்பீங்க. ஒரு சில 10 பக்கம் படிப்பாங்க, 10 அதிகாரம் படிப்பாங்க, 10 வசனம் படிப்பாங்க. ரைட், ஓகே, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து தினமும் ஒரு 2 வசனமா இருந்தாலும் சரி, அதை திருப்பி 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 தியானம் பண்ணி பாருங்க. தேவன் உங்களுடன் பேசுவதை நீங்க கேட்க முடியும், உங்கள் செவிகள் கேட்க முடியும். நாளாக
தேவ பிரசன்னம் உங்களை சுற்றி சூழ்ந்திருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். தேவ கிருபை இருந்தால் அவரை முகமுகமாக தரிசிக்கவும் முடியும் உங்களால். கர்த்தரோட திட்டமாக தான், கர்த்தருடைய திட்டமாக தான். அதான் பாருங்கள், நல்லா ரொம்ப அழகாக இருப்பார். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதைகளை ஞானியுமாக்கிறதாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய வேதம், குறைவில்லாத வேதத்தை கையில் ஏந்தி நம்ம உயிர்ப்பிப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அரிமனை அன்பின் பரலோக பிதாவே, குறைவற்ற வேதத்தை நாங்கள் படித்து தியானித்து எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. வேதிகளாகிய எங்களை நீ ஞானியாக மாற்றுவதற்காக நன்றி 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 ஆண்டவரே. குறைவற்ற வேதத்தை நாங்கள் முழுமையாக நேசித்து தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குறைவானதை அனைத்தும் நிறைவாகி நீர் வந்து அவைகளை நிறைவிலே நிரப்புவேன் என்பதற்காக நன்றி 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 ஆண்டவரே. ஏஸ்தாபனே, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஏஸ்தாபனே, குடும்பத்தில் உள்ள காரியங்கள் அனைத்தையும் ஆசீர்வதி ஆண்டவரே. நடத்துமாப்பா, ஆசீர்வதிக்குமாப்பா. எஸ்பின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.